மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுளே கல்லாடார் கள்ளார் போன மனிதர்களாலே நான் ஒரு நிரபராதி. நான் எந்த தவறுமே செய்யவில்லை. நீ ஒரு தவறு செய்யவில்லையா? உண்மைதான் ஐயா. நான் பார்த்தவன கூட நான் உனக்கு திருவிழாவில் வந்து விட்டா இன்னும் போல ஒரு ஏழை வீட்டுல பெண் கண்ணால் காப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதை நெகிழ்ந்து வைக்கப்படாது. நான் தவறு செய்யவில்லை. நமக்கு அறிவுரை சொல்றான். கண்ணால நேருக்கு நேரம் நாங்க பாக்குறோம். யார ஏமாத்தலான்னு பாக்குறேன். அப்ப நாங்க நோவோ கைய புடிச்சிக்கிட்ட மாதிரியும் அதான் நாங்க நோவோ கூடிய சந்தேகம் கொள்வேன்.
மாமனாரின் தோல்வி காண்பது எதற்குத்தானா நான் பிறந்தது என்று வந்தாளை யார் பார்ப்பது கண்ணால பார்த்து நான் எங்கள் மீது வீப்படி சுமத்தி இப்படி சாத்தை கொண்டு வேட்டையாடி கொண்டிருக்கிறேன். சாப்பாட்டுக்கு வழி திருப்பட கூட்டி போய் கூட்டி வச்சுட்டு நீ இல்லாத ஏழையாக பிறந்துவிட்டோம் என்ற காலத்திற்காக எங்கள் மீது இப்படி வீண்படி சுமத்துகிறேன். நாங்கள் ஏழைதான், ஆனால் பார்ப்பவர்கள் ஏழையாக பேசுவதற்கு நாங்கள் வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் கிடையாது. நாங்கள் உண்மையிலே ஒரு நல்லவர்கள், நாங்கள் ஒரு நிரபராதி, நாங்கள் குற்றவாளிகள் கிடையாது. இல்ல எனக்கு தெரியும் மச்சான். ஏன் தெரியுமா? இவன் தனிச்சு நம்ம நாட்டுக்கு எதுக்கு அனுப்பிச்சான்னு எனக்கு தெரியும். நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். இப்ப தொடர்ந்து கேளு. இவனுக்கு வேற வெட்டி கிடையாது, ஒரு சாப்பாடு வழி கிடையாது. யாரும் கொடுக்குற சாப்பாடு போட்டு சாப்பிட்டு உயிர் வாங்கணுங்கிறான். தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாளே, அவன் திருமணம் செஞ்சு கொடுக்குறாக்கா பணம் தேவை. வரவு சம்பா கட்டி போவானா? கட்டி போக மாட்டான். அதனால நீ அரண்மனை காமிச்சு இளவரசிய பொண்ணு அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அண்ணன் நாட்டுக்கு பணம் ஆயிடும். பணம் பாதி வந்துடும். அதை வச்சு தங்கச்சி கல்யாணம் பண்ணி விடலாம். நீங்க அமைச்சிருக்கலாம். ஐயா என்ன ஐயா, எங்களை வாத்தியால் கொள்ள வேண்டும். ஐயா வாத்தியால் கொள்ள வேண்டும். பணித்தவன் சொன்னால் சபை கேட்குமா? பணித்தவன் சொன்னால் சபையே தெரியுமா? நாங்கள் ஏழையாக இருந்தால் இப்படி ஏழையாக பிறந்துவிட்டோம் என்று உண்மையிலே கூறுகிறேன், சத்தியமாக கூறுகிறேன். உன் மகளின் கற்பை நான் தூரையாக நினைக்க முடியா? உன் மகளின் கருத்தை நான் பிடித்ததை கொள்கையா? என் மீது வீட்படுத்தி சுமத்துகிறேன். வேண்டுமானால் உன் மகளை அழைத்து கேட்கும். நம்ம வீட்டுக்கு வந்து கொட்டி சாட்சி சொல்லணுமா? கண்ணால பார்த்தப்ப நம்ம எல்லாரும் சரி. எதுக்கு மலரோடு சென்று மலர்களை பறித்து மாலைக சூடி உடைய அண்ணனுக்கு முதல் மாலை போட வேண்டும் என்று சென்றார். அந்த மலர் வனத்திலே உன்னை கற்பழிக்க துணிந்தானே இருக்கின்றானே, இவன் பார்த்து சொல்லுமா? இவன் சொல்லு, கற்பழிக்க வந்தவனை வேணா சொல்லு. எனக்கு பார்வையே தெரியும். அந்த குளக்கரையிலே யாரோ அதிகாய முனிவரா இந்த குளத்திலே இருக்கக்கூடிய நீரையும் அந்த மலரையும் பறிக்க கூடாது, அது ஆண்டவனுக்குரிய நீர் என்று அவர் அதற்காகத்தான் அங்கு காவலில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தாராம். நான் தெரியாம அந்த குளத்தில் இறங்கியதால் அடி பாவி, இரு கண்கள் இருந்து இப்படிப்பட்ட தவறை செய்து விட்டாய் என்று உன் இருவிகளும் போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்துட்டாருப்பா, சாபத்தை கொடுத்துட்டார். பிறகு என்னமா நடந்தது? சுவாமி, நான் தெரியாம செய்து விட்டேனே, எனக்கு இப்படிப்பட்ட மாபெரும் சாபத்தை கொடுத்து விட்டாயே, பார்வை இல்லாமல் வாழ்வதை விட நான் இறப்பதே மேல். சுவாமி, எனக்கு சாப மோச்சனம் கொடுங்கள் என்று கேட்டேன். ஆமா, நீ யார் என்று கேட்டார். விஜயபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய விஜயவர்மணி மகள், என் பெயர் ஆனந்தி. சுவாமி, இப்படி என்று கூறி அடிப்பாவி, அந்த மாமன்னர் பெற்றெடுத்த மகளாடி
அவன் யார்? ஒரு நல்ல அரசராயிற்று. ஆமா. அவன் வயிற்றிலே பிறந்த நீ இப்படிப்பட்ட மாபெரு கலக்கத்தை உண்டாக்கி விட்டாயி. இதோ பார், உனக்காக இல்லாவிட்டாலும் உடைய தந்தைக்காக நான் சாப மோட்சம் தருகிறேன் என்று ஒரு சாப மோட்சம் கொடுத்தார் அப்பா. சொல்லிருக்கிறாரா? எப்படி தெரியுமா? எப்படி? 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மாரிஜாத மலர். அது தானாக வந்து அந்த அன்னை அம்மனின் மடியிலே விழுமா. அந்த மலரை கொண்டு வந்து என் கண்களிலே கசக்கி அந்த சாரை விட்டால் கண்களும் தெரியும் என்று கூறினார். அது மட்டும் இல்ல, அந்த மலரை கொண்டு வர யாராக இருக்க வேண்டுமா தெரியுமா? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், சத்தியம் காத்த உத்தமனாக இருக்க வேண்டும், தன் தாரத்தால மற்றவளை தமக்கையாகவும் தாயாகவும் நினைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உண்மையை பேசக்கூடிய அப்படி ஒரு உத்தமன் இருந்தால்தான் அந்த மலரை கொண்டு வர முடியும் என்று கூறிவிட்டார். யார் இருக்கிறாங்க அப்படி? நான் இருக்கும்போது நீ சொல்லாமா? நான் கை பிடிச்சிட்டு காதை போட்டு கூட்டின்னு வரோம். வந்தது நேரம் ஆகி போச்சு. ஒரு தான் உத்தமராக ஒரு தாய்க்கு தலைமகன் நான் இருக்கிறேன், உத்தமா நான் இருக்கிறேன். என்ன பத்தி உன்னால தெரியும்? வேலைக்கார பையனே மச்சான கேளு. எனக்குதான் தெரியும். மச்சான் எத்தனை மாலப்பா, எத்தனை வருஷமா பாத்துக்கிற நீ? எத்தனை வருஷமா பாத்துக்கிறோம். அட்வான்ஸ் செய்ய வரானே. என்ன மாதிரி ஒரு உத்தம யாருன்னா இருக்க முடியுமா? சத்தியமா தொட்டு தாலி கட்டிய மனைவி தவிர மற்ற எல்லாரும் அக்கா தங்கச்சா மட்டும் தான் நினைப்பேன். தொட்டு தாலி கட்டிய பொன்னாடி மனதனா செய்யாத குற்றத்திற்காக என் மீது வேப்பிலை சுமத்தி விட்டு உன் மகளின் கற்பையை சூறையாட நிறுத்தி உன் மகளின் கரப்பிடத்தில் நீங்கள் உணர்த்தி விட்டு அப்படி நான் தவறு செய்வதை எத்தனையோ முறை எடுத்துக் கூறினேன். அதை நீங்கள் ஏற்கவில்லை. அதை நான் தவறு செய்யவில்லை என்று உங்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்றால் நானே தாய்க்கு தலைமகன், சத்தியத்தை காத்த உத்தமன், நானே ஒரு நல்லவனானால் இப்போதே சென்று அந்த பாலியலை நானே கொண்டு என்னாலே முடியல. இந்நாட்டின் போர்ப்படை தளபதி ஒரு உத்தம சத்தியத்தை காத்தவன், சத்தியத்தை மீறாதவனான என்னாலே படை தளபதி போர்ப்படை தளபதி. அப்படி இருக்கும்போது என்னாலே போக முடியாதுன்னு நீ தடுக்கிற. இவன் யார்? நான் ஏழப்பட்டவன்டா. வழி தெரியுமா? வாய்க்கால் தெரியுமாடா? நீ வழி என்ன பையனாகிறான் இவன்? நீ வரப்பு மேல அந்த பொண்ணு வரப்பு மடிச்சுன்னு கீழே விழுவ. இவன் சின்ன பையனா இருக்கிறான். தம்பி உன்னை பார்த்தா சின்ன பையனா இருக்கிற, இன்னும் வாழ இருக்கிற வளர்க்குது. எவ்வளவு வசதியா இருக்குது. வாழ்கின்ற காலத்தில் வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டும். நீனா உயிரை விட்டுடாத. நீ வானா நான் போயிட்டு என் உயிரை அதனத்தில் விட்டாலும் தவிர பாரதிய மலரை கொண்டு வராமல் இந்த சபைக்கு வரவே மாற்றி அந்த மலரை எடுத்து போனா அவ்வளவு சீக்கிரம் வர முடியுமா? ஆனா மலரை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வராம இருந்தா வா, இல்லையா இங்கே செத்துரு. ஏதோ ஒன்று உனக்கு நேரம் கால கிட்டி போச்சு. சாக போற செத்தலாம் பரவாயில்ல, ஆனா என்னுடைய மகளுக்கு கண் பார்வை வர வேண்டும். ஐயா, உன் மகளின் கண் பார்வை இருக்கிறதுதான் அந்த பாரதிய மலரை கொண்டு வர நீங்கள் வைத்த பிரகாரம் இப்போதே செல்கிறேன். அந்த பாரதிய மலரை நானே கொண்டு வந்தேன் ஐயா, ஆனால் நானும் பாரதிய மலரை கொண்டு வருவதற்காக புறப்பட போகிறேன். சரி, எனக்காக இருக்கக்கூடியவள் என் ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை சங்கீதா. எனக்கென்று சொந்தம் என்று சொல்வதற்கு இவ்வளவு ஒருவர் தான் இருக்கிறார். அவருக்கென்று சொந்தம் என்று சொல்வதற்கு நான் தான் இருக்கிறேன். இப்போது நானும் பாரதிய மலரை தேடி போகிறேன். நான் சென்று வருவதை என் தங்கை சங்கீதாவிற்கு யாருக்கா பாதுகாப்பு? நாய் ஓடுற மாதிரி நான் இருக்கிறேன். உன் தங்கை பாத்துக்கிறேன். சரி, அந்த மலரை கொண்டு வர வரை உடைய தங்கைக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. நான் பாதுகாப்பு நான் இருக்கிறேன். நாட்டிலே யார் மீது உனக்கு நம்பிக்கை கிடையாது. என் நாட்டிலே காக்கக்கூடிய கொத்தவனைகள் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் இப்பொழுது நாட்டுக்கு பாதுகாப்பு கொண்டு வருகிறேன். நான் பாதுகாப்பு கொண்டு வருகிறேன். என் தங்கைக்கு நீங்கள் நினைக்க பாதுகாப்பு நீங்கள் வந்து சீக்கிரமா இதற்காக இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும். நான் பிறக்கும் போதே இழந்திருக்க கூடாதா? இந்த மனிதனை இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் யாருக்கு யார் குடியே நாம் பிரித்தோம், யார் உண்ண உணவிலே மண்ணை கலந்தோம். இதற்காக நம்முடைய வாழ்க்கையை இந்தி விளையாட வேண்டும். இது விளையாடவில்லை அம்மா, நம்முடைய வாழ்க்கையை சதி விளையாட விட்டு தங்கா சதி விளையாட எப்படி அம்மா பிரிய புகழி உனை பிரிந்து நான் இப்படி வாழ புகழி தங்கா. ஒரு
கொடியில் திருமலர்கள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா. அண்ணன் தங்கி உறவு முறையில் ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா. அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா, மலர்ந்ததம்மா. ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா. கருமணியில் துயரம் கண்டு இமைகள் மூடுமா, அண்ணன் கண்ணீர் மிதந்திடையில் இதயம் தாங்குமா. வரும் புயலை எதிர்த்து சிரிக்கின்றீனம்மா. ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா. பிறவி என்னும் பாதையிலே உன்னுடன் வந்தேன், அந்த பயணத்திலே கடமை செய்யும் முடிவை அடைந்தேன். சிறையடிக்கும் ஆசைகளை சிறையில் பூட்டுவேன். ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா. அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா, மலர்ந்ததம்மா. ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா. மாபெரும் மன்னர் கூறு சபையிலே என் மீது சுமத்திய வீண்மணியை போக்க வேண்டும் என்றால் மனதை கொண்டு சபையில் அறிந்து சென்று அந்த பாலியமான நான் எப்படி கொண்டு வரப் போகிறேன் என்பதற்காக குற்றத்திற்காக வீழ்ச்சியை எல்லாம் என்னால் நான் மட்டும் வராவிட்டால் என்னால் என்ற துன்பத்தை பார்த்தீங்க அந்த மீன்படியை போக்குவரம் அடி அம்மாடி நான் செய்த
அம்மா